அட் அ டைமில் 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி 3.5 சென்ட் இடத்துல 2 மாஸ்டர் பெட்ரூமோட இன்னைக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட ஒரு 2 பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 3.5 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை 2 பிஹெச்கே வீடு செமி ஃபர்னிஷ் 2 பிஹெச்கே வீடாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஒரு லாவெண்டர் கலர் அப்புறம் கிரே கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி மேஜராக அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது போக டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ஃபோல்டபுள் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டுக்கான மெயின் கேட்டு. 2 காரை அட் அ டைமில் நம்ம ஃபோல்டபுள் கேட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள். 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் சம் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸ் செக்டு பேட்டர்ன் டிசைன்லாம் ஃபுல்லாமே லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் அந்த மார்பிள் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. சீலிங்கில் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்டும் பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 16 நல்லா அட்ராக்டிவான இன்டி ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க்கோட இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2மே உட்டன் விண்டோஸ், ஒன்று ஃப்ரெஞ்ச் விண்டோஸ், ஒன்று நார்மல் உட்டன் விண்டோவா, 2மே உட்டன் விண்டோ தான். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் இருக்குது, சைடில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. அப்போக சின்ன சின்ன அந்த ஸ்கொயர் டிசைன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. வால்ஸ் ஃபுல்லாமே சாண்டில் கலர் தீமில் வால் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கு பக்கம் இருக்கிற இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி மல்டிமீடியா டியூனிட் இந்த வால் ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டியூன் டு ஒயிட் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. கீழே ஃபுல்லாமே பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. சைடில் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு வால் பார்ட்டிஷன் ஒர்க்கு கொடுத்து ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த லிவிங் ஹால்லே இந்த சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் இருக்குது. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 4க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கடப்பாக்கல் வச்சு கடப்பாக்கல்லில் கிரானைட்டில் இந்த ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பூஜை திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க்கும் இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். நல்ல லென்த்தாக அமைஞ்சிருக்கு. 8க்கு 20ங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு. கிச்சன் பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் இருக்குது. யூ ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிரே வித் ஒயிட் கலர் தீமில் மாடலர் கிச்சன் கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. அதுபோக வால் யூனிட் இருக்குது. லிண்டர் லெவல் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே எல் ஷேப்பில் லேப்ட் யூனிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வால் டைல்ஸ் ஃபுல்லாமே அந்த ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் அமைஞ்சிருக்குங்க. வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. அப்புறம் ஆர்ஓ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. இங்கே கிச்சனுக்கு பேக் சைடில் அப்படியே டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக டைனிங்கோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் வச்சு இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ரூமே இருக்குது. மொத்தத்தில் கிச்சன் கம் டைனிங் நல்லாவே லென்த்தாக ஸ்பேசிஸாக இருக்குது. ஹாலுக்கு பேக் சைடில் நம்ம பெட்ரூம்ஸ் 2 பெட்ரூம்ஸ்க்கு போகிற மாதிரி இங்கே ஒரு பேசேஜுங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூம், இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வால் ஃபுல்லாமே பாருங்களேன். நம்ம எலிவேஷனில் பார்த்த மாதிரியான டெக்ஸ்சர் டிசைன்ஸ் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாவெண்டர் கலர் டிசைன்ஸில் இருக்குது. இப்போ 10க்கு 16ங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் மாடல் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாசட் ஹேண்ட் வாஷ் மிஷின் பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். பேசேஜோட அதாவது நான் ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இந்த சைடு நார்த்தன் சைடில் வந்துட்டோம்னா செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. 3 சென்ட் இடத்துல 2 மாஸ்டர் பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சேம் அதே மாதிரி தான் 2 விண்டோஸ், ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே வால் ஷெல்ஃப் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த அட்டாச்ட் பாத்ரூம் வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச் பாத்ரூம் இதுவும் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாசட் ஹேண்ட் வாஷ் மிஷின் பைப் ஃபிட்டிங்ஸோட ஃப்ளோரிங் ஆன்டிஸ்ட் டைல்ஸு. வாலுக்கு வந்து ப்ரௌன் வித் லைட் சாண்டல் கலர் தீமில் இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துடலாம். அவுட்டர் பாத்ரூம் வீட்டோட போர்ட்டிக்கோட ரைட் சைட் அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்குது. இண்டியன் கிளாசட் டைப்பில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது டைம் ரொம்ப இருட்டிடுச்சு. 6க்கு 4ங்கிறதெல்லாம் மறைஞ்சிருக்கு.
அதே நிமிஷம் நான் ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். இதுதான் இந்த வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் 6x4. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாம். டெரஸ் வந்து போர்ட்டிகோலேருந்தே நம்ம டெரஸ் போகிறோம். ஸ்டெப்ஸ் ஏறி ஃபுல்லாமே இங்கே வந்து டெரக்கோட்டா பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு ஃபுல்லாக. டெரஸ் வந்ததும் டெரஸ்லேயும் இங்கே ஃபுல்லாமே டெரக்கோட்டா பெயிண்ட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக பில்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் இந்த வீடை பொறுத்த வரைக்கும். இந்த வீடு வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம் அந்த வேளாங்கண்ணி சர்ச்சிலேருந்து நம்ம கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 64 ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க. லேண்டுக்கு 64 ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 3.6 லேண்ட் ஏரியாவில் 2 மாஸ்டர் பெட்ரூம் 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி இந்த வீடு 2 BHK வீடு நல்லாவே ஸ்பேசியஸாக வந்துருக்கு. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.